வணக்கம். தமிழ்நாட்டுல தேர்தல் களம் எல்லாம் இப்போ வாஞ்ச அமைதியாயிடுச்சு. தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஓய்வுல இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களோட மனசுல, குறிப்பா தாய்மார்களோட மனசுல ஒரு முக்கியமான கேள்வி மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்ன கேள்வின்னு பார்க்கலாமா? இந்த தேர்தல் பரபரப்பெல்லாம் ஊஞ்ச பறகும் கூட கிட்டத்தட்ட எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கேள்வி என்னவா இருக்கும்? வேற ஒன்னும் இல்ல. மகளிர் உரிமைத் தொகை இந்த மாசம் வருமா வராதா? இதுதாங்க அந்த கேள்வி. சுமார் 1,30,00,000 பெண்களோட பேங்க் அக்கவுண்ட பத்தின கவலை இது. இப்போதைக்கு இதுதான் ஹாட் டாபிக். ஏன் இந்த கேள்விக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? ஏன்னா இது வெறும் அரசியல் வாக்குறுதி கிடையாது. இது பல குடும்பங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற ஒரு உயிர்நாடி மாதிரி. ரூபாய் கேட்கறதுக்கு இது ஒரு சின்ன தொகையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பங்களோட மாசாந்திர பட்ஜெட்ல இது ஒரு தவிர்க்கவே முடியாத அங்கமா மாறிடுச்சு. அப்போ இந்த ரூபாயோட உண்மையான மதிப்பு என்ன? யோசிச்சு பாருங்க, இந்த ரூபாய் எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு. பால்காரர் பில் கட்டுறதுல இருந்து பிள்ளைங்களோட ஸ்கூல் தேவைகள், திடீர்னு வர்ற மருத்துவ செலவு, கரண்ட் பில்னு ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு கணக்கு இருக்கு. சொல்லப்போனா இது வெறும் பணம் மட்டும் இல்ல, பல குடும்பங்களோட மாசாந்திர சமாளிப்புக்கு ஒரு பெரிய பலம். இத வாங்குற ஒரு பயனாளியே சொன்னதுதான் இது. மாசம் வந்த அந்த ரூபாய் ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு. ஆனா கடந்த சில மாசமா அது வராதது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு வரி அவங்களோட மனநிலைய அப்படியே நமக்கு காட்டுது இல்லையா? ஆமா, தேர்தலுக்கு முன்னாடி மொத்தமா 5,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது உண்மைதான். அந்த நேரத்து செலவுகளுக்கு அது உதவியா இருந்திருக்கலாம். ஆனா மக்கள் நம்பியிருந்தது என்னவோ அந்த மாசம் வர்ற தொடர் ஆதரவை தான். அந்த தொடர்ச்சி இப்போ இல்லாதது ஒருவித ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. சரி, இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம். தேர்தல் முடிவுகளை பொறுத்து 2 விதமான விஷயங்கள் நடக்கலாம். இனிமே என்ன நடக்கும்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இந்த தொகையை 2,000 ரூபாயா உயர்த்தி அடுத்த மாசமே தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா திட்டம் கண்டிப்பா தொடரும். ஆனாலும் சில நடைமுறை சிக்கல்களால பணம் கைக்கு வரத்துக்கு 2 இல்லனா 3 மாசம் தாமதமாகலாம். திமுக கொடுத்த இந்த வாக்குறுதிக்கு வலு சேர்க்கிற மாதிரி அவங்க ஏற்கனவே கொண்டு வந்த சில திட்டங்களையும் நாம பார்க்கலாம். உதாரணத்துக்கு கல்லூரி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம், அப்புறம் பெண்களுக்கான விடியல் பயணம் இலவச பேருந்து திட்டம், அப்புறம் ரொம்ப முக்கியமா பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம். இதெல்லாம் அவங்களோட நலத்திட்டங்கள்ல சில எடுத்துக்காட்டுகள். சரி, ஒருவேளை புதுசா ஒரு அரசாங்கம் வந்தா ஏன் இந்த தாமதமாகும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா புதுசா வர நிர்வாகம் பொறுப்பேத்து இந்த திட்டத்தை மறுசீரமைச்சு பணத்தை அனுப்புறதுக்கான வேலைகள் எல்லாம் திரும்பவும் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனாலதான் இந்த 2ல இருந்து 3 மாசம் வரைக்கும் தாமதமாகலான்னு சொல்றாங்க. அப்போ கடைசியா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் எங்க இருக்கு? இந்த நிச்சயமற்ற நிலைக்கு தீர்வு யாரு கையில இருக்கு? பணம் வருமா வராதாங்கிறத தாண்டி இன்னும் சில முக்கியமான கேள்விகள் மக்கள்கிட்ட இருக்கு. அதாவது, இந்த உரிமைத் தொகை உண்மையிலேயே 2,000 ரூபாயா மாறுமா? அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் இந்த திட்டத்துல சேர முடியாம விடுபட்டவங்கலாம் எப்போ திரும்பவும் விண்ணப்பிக்க முடியும்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அது தேர்தல் முடிவுகள்ல தான். யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இந்த 1,000 ரூபாயோட எதிர்காலம், ஏன் பல குடும்பங்களோட மாதாந்திர நம்பிக்கையே தீர்மானிக்கப்படும். முடிவு வர்ற வரைக்கும் நம்ம எல்லாரும் காத்திருந்து தான் பார்க்கணும்.